உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோ ஸ்வீட் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் ஒண்ணுன்னா அது ரோகிணி மட்டும்தான். எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அது கண்ணனுடைய நட்சத்திரம். கண்ணன்னாலே சொல்ல வேண்டாம் இல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காதவங்க யாராவது உண்டா கண்ணனை? அந்த மாதிரி மயக்கக்கூடிய மற்றவர்கள் மனதை அறிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா அது கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதாவது ஒரு விதத்துல எல்லாரும் அவங்ககிட்ட மயங்குவாங்க. பேச்சாலையோ, அழகாலையோ, திறமையாலையோ, நடத்தையாலையோ ஏதோ ஒரு மயக்கத்தை அடுத்தவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு மோர் ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் உண்டு. என்னன்னா அது ரோகிணி தான். அதுவும் ரிஷப வீட்டுல நடுநாயகமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது, எப்படி எல்லாம் கிரகங்கள் இயக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் எடுக்கும் போதே இவ்வளவு சூப்பர் பீடிகை கொடுக்குறேன்னா பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்க போகுதுன்னு அர்த்தம் இல்ல. ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சூப்பர். ஏன்னா நட்சத்திரநாதன் சஞ்சாரமே துலாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ராசிநாதன் வீட்டிலிருந்து நட்சத்திரநாதன் பயணப்படுதல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான டைம் பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து கடக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்கு. ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே, எந்த பக்கம் போறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து 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 தூங்க விடாம ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகுது. ஏன்னா எல்லாத்த விட இந்த சந்திரனுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் சொல்றதுதான் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா அவர் ஒரு இடத்துல நிற்கவும் மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்காக சுத்திட்டே இருப்பாரு. இதை வச்சு நம்ம எப்படி பலாபலன்லாம் எடுத்து அதை முடிக்கிறது? சரி, அவரோட வேலை சுத்திட்டு வரட்டும். ஆனா மற்ற பிளானட்லாம் அவனுக்கு என்ன பண்ண போகுது இந்த ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் செவ்வாய் ஓரளவுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 12ஆம் வீட்டு அதிபதி. ரைட்டா தப்பா? சூப்பர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விரயஸ்தானம் நீங்க எடுப்பீங்களா? அது மோட்சஸ்தானம் நான் எடுப்பேன் 12ஆம் இடம். அப்ப நிறைய கோவில்களுக்கு போறது, நிறைய ஆன்மீகத்தோடு தொடர்பு கொள்ளுதல், நிறைய ஆன்மீக மக்களை மீட் பண்ணுதல், ஆன்மீகத்தோடு பயணப்படுதல், ஆன்மீகத்துக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி நீங்களா கிரியேட் பண்ணுதல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இந்த தடவை தெய்வ குழந்தையா தெய்வ கடாட்சமா அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே அப்படியே பாரு அருள் வழியுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தே தீரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா முகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். அதனால தான் நான் முகத்தை பத்தி பேசினேன். 2ஆம் இடமே ஒரு மனுஷனுக்கு முகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அது என்னதான் வாயை இண்டிகேட் பண்ணாலும் இந்த இடம் ஃபுல்லா 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல போகும்போது நல்லா தேஜஸ் கிடைக்கிறது, நல்லா பொலிவு கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்க போகுது. ஆனா அதே சமயம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமா எஃபெக்ட் எடுக்க போறீங்க. ஜெயிச்சே தீரணும், வேற வழியே கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு வரப்போகுது. ஏன்னா நம்ம ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல அமர போகிறார். அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல புதனோடு சேர்ந்து அமர போகிறார். நம்ம 2ஆம் வீட்டு அதிபதியோட போய் அமர போகிறார். அப்ப பணம் வர்றதுக்கான முயற்சியை எப்படியெல்லாம் மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றியே இந்த மாசம் ஆலோசனை யாருக்கு போகுது? ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு போகுது. வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. எப்படி பணத்தை வர வைப்பது, எப்படி பணத்தை கொண்டு வர்றது, எப்படி என் ப்ராஜெக்டை சக்சஸ் பண்றது, எப்படி நான் காசு சம்பாதிக்கிறது, இதுவே தான் இந்த மாசம் ஃபுல்லா தாட் ப்ராசஸா இருக்க போகுது. வேற எதுவுமே இருக்காது. எது வந்தாலுமே அது என்னமோ இது வரைக்கும் அப்பாடி நான் கேட்டேன் இவ்வளவு வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு இருக்கும். இல்ல ஐயோ செலவாகுதேன்னு இருக்கும். ஆனா இந்த தடவை எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிக்க போறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், யோசிக்க போறீங்க, நிறைய யோசிக்க போறீங்க. யோசனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம். ஓகே, வாட் எவர் இட் இஸ். புதன் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்திருக்கும். 11ஆம் தேதி வரைக்கும் புதன் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்க போறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதியில் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் வர மாதிரி இருக்கும், சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். அது எல்லாம் அடுத்தடுத்து 15 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு விஷயங்கள்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஆயிடும். ஏன்னா சூரியனும் அப்படியே நகர்ந்து போயிட்டு உங்களுடைய 4ஆம் இடத்திற்குள் போய் சஞ்சாரம் பண்ணுவார். அது கேதுவோடு சஞ்சாரம் பண்ணுவார். ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பார்த்துக்க வேண்டிய விஷயம் 3 தான். சுகஸ்தானத்தில் கேதுவின் சஞ்சாரம் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம். அம்மாவோடைய சுகஸ்தானத்தில் கேதுவோட சஞ்சாரம். ஏன்னா 4ஆம் இடம்ல அம்மாவை இண்டிகேட் பண்ணும். அப்படி இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாமா? வீடு மனை வண்டி வாங்குற இடத்துல கேதுவோட சஞ்சாரம். 4ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காய் கேதுவோட சஞ்சாரம். அப்போ இந்த தடவை ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேற வழி இல்லை. நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன டிலே ஆகி அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கு. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை போற மாதிரியான ஒரு பயமுறுத்தல் வரும். அவ்வளவுதான். பெருசா கவலைலாம் பட்டுக்க வேண்டாம். கேது பயமுறுத்த தான் செய்வார். பெருசா ஒன்றும் நடக்க போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது வீடு மாறணும், இடம் மாறணும், வண்டி மாறணும் அப்படின்னு ஒரு மாதிரி தாட் ஓடிட்டு இருந்ததுன்னா 15ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு அது நடக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அதனால கவலைலாம் படாமல் வெயிட் பண்ணுங்க. அதில் நீங்கள் போயிட்டு ஐயோ நடக்கலையே நடக்கலையேன்னு யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு செகண்ட்ஸ் ஹேண்ட் வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுன்ற மாதிரியான தாட்லாம் ஓடும். அது தேவையான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அதில் ஒரு வண்டி செலவு, இல்லை அதில் ஒரு வண்டிக்காக ஒரு செலவு பண்ணுறது, திடீர்னு வண்டி ஒரு இடத்துல நிற்கிறது, ஆயில் ஊற்றாமிக்கிறது, வண்டியை பஞ்சர் பண்ணுறதுன்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரங்களுக்கு வண்டி சார்ந்த சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுக்கலாம். இது ஒரு பக்கம் திரும்பவும் சொல்ற மாதிரி உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்னென்ன தசா புத்திகள் நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அதை இயக்க போகுது அப்படின்ற தன்மையில் சில பேருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு யூகிக்கலாம். ஓகே ஃபைன். அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் செவ்வாய் அமர்தல் அப்படின்றது சூப்பரான நேரம் தான். நிறைய ஆண் தெய்வ வழிபாட்டுக்கு மேற்கொள்ள போறீங்க. என்னோட குலதெய்வம் கருப்பசாமி, முனியசாமி, சொடல மாடசாமி, பாண்டி முனி, இந்த மாதிரி நிறைய ஆண் தெய்வ வழிபாடுக்கு போக போறீங்க. இல்லை ஆண் தெய்வத்தை பிடிச்சி நிறைய சூப்பராக முருகனோட பிளெஸ்ஸிங் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு இந்த தடவை யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையோ, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனுடைய கடாட்சம் சூப்பராக எப்படியோ முருகன் அவங்க கிட்ட வரப்போறாரு. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முருகனோட சிலை கிடைக்கிறது, இல்லை முருகனோட படம் கிடைக்கிறது, யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து முருகன் அவங்க கிட்ட கொடுக்கறது, நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி முருகன் உங்களுக்கு அந்த சமிக்கைகளை அந்த உருவத்தின் மூலமாக காட்டப் போகிறார். ஏன்னா செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். செவ்வாய்னாலே முருகனை தான் சுட்டும். அதுவும் கன்னியோட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு, உங்களுக்கு அது 5ஆம் இடம். அந்த இடத்துல செவ்வாய் போய் ஸ்தானபலம் இழக்காம உட்காந்துருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு முருகனுடைய பிளெஸிங் கிடைக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடையாது. ஸ்பீடாக ஒர்க் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் மாறி ஒரு நாள்ல ஒரு உயரத்தின் உச்சத்துக்கு போன மாதிரி இந்த மாதம் டக்குன்னு எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்க போகிறது. அது எல்லாம் நல்லவையாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஸோ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படி கிறிஸ்பியா ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்தை கண்டிப்பா பார்த்துக்கணும். நிறைய பணம் எப்படி வர வைக்கிறதுன்ற பத்தி யோசனை அதிகரிக்க போகுது. அந்த யோசனையை என்ன பண்ணா சில சமயம் நிறைய அடுத்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வைக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்க போறாரு, திரும்ப 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, 3ஆவது பணம் அப்படின்ற இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான பணம் கிடைக்கலையேன்ற மாதிரி கொஞ்சம் மனசு சங்கடப்பட போகுது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்ததுன்னா நம்ம பெருசா அதை யோசிக்க மாட்டோம். ஆமா இது இந்த மாசம் இப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம போயிடுவோம் இல்லையா? அதனால இந்த 3 விஷயம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பது. ஸோ வேலை பளு அதிகரிக்க போகிறது, அதற்கான தன வரவு கம்மியா இருக்க போகுது. கிளியர்? ரொம்ப சிம்பிள். இப்படி எடுத்துக்கலாமா? ரொம்ப வேலை வாங்க போறாங்க, வேலைக்கான ஊதியம் கம்மியா வரப்போகுது. ஏற்கனவே அப்படிதான் வந்துட்டு இருக்குன்னா வேற வழி இல்லை. எப்பயும் இந்த 2ஆம் இடத்துல உட்காந்து குரு நிறைய கொடுப்பாரு, நீங்களும் சொன்னீங்க, ஊர்ல இருக்கவங்களும் சொன்னாங்க. இப்ப நான் காசு வர மாட்டேங்குது அப்படின்னா நான் வேணா குருட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா வேற வழி இல்லை. ராசிநாதன் போய் குருவோட உட்காந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் தாண்டட்டும். அதனால 20ஆம் தேதிக்கு அப்புறம் காசு, பணம், துட்டு, மணி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பணம் அப்படின்ற விஷயத்துல பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கிரெடிட் கார்டை தேய்ங்க, இல்ல பில்லு கொஞ்சம் எகிரிடும். அதனால அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், ஹோட்டல் இண்டிகேட் பண்ணக்கூடிய நிறைய அந்த தடவை ஸ்விக்கி ஆர்டர், ஜொமேட்டோ ஆர்டர்லாம் நம்மளை கொஞ்சம் பாடாப்படுத்த போகுது. இல்லை நிறைய வெளியில சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை இது கிரியேட் பண்ண போகுது. அதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு சில பிரச்சனையை கொண்டு தீரும். ஏன்னா 6ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வயிறை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். 4ஆம் இடம் காட்டுனா 5ஆம் இடம் வயிற்றை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்காரா, 12ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகுனா வயிறு தூங்க முடியாம வயிற்றுல ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது, ஏப்பமா வருது, புளிச்ச ஏப்பம் வர்றது, ஒரு மாதிரி மொந்தமா இருக்கிறது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் முதல் 20 நாட்களுக்கு இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கு. உடல்நிலையில் மட்டும் கவனம் இந்த மாதம் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ நீங்க படிக்கிற ரிஷபராசி குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கான அமைப்பான வித்யாஸ்தானம் அதிகமாக இயங்குது. அதனால பெருசா கவலைப்படாது. 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா ராசிநாதனோட சேர்ந்து இயங்க போகிற அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பிள்ளைங்க வரலாறுல நிறைய மார்க் வாங்குறது, சமூகவியல்ல நிறைய மார்க் வருது, தமிழ்ல நிறைய மார்க் வாங்குறது, இங்கிலீஷ் நிறைய மார்க் வாங்குறது, கலைகள்ல வாங்குறது, ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்க, கலை சம்மந்த படிக்கிற பிள்ளைங்க, ஆர்கிடெக்ட் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் மேற் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் தூக்கத்துல மட்டும் கவனமா இருக்க. தூக்கம் வர முடியாம ஏதாவது வேலை பளு இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுமேன்றதுக்காண்டி வேலை ஓடுற மாதிரி இருக்கும்.
நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். புது தொழில் தொடங்கலாமான்னு யோசனை வரும். குரு அங்கேருந்து இண்டிகேட் பண்ணுவார். சுக்கிரன் சும்மா இல்லாமல் அந்த வேலையை தூண்டுவார். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. எதாக இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் தாண்டி முடிக்கட்டும். ஏன்னா ஒரு வியாபாரம், தொழில், வெற்றி என்று ஆரம்பிக்கும் போது சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15 டு செப்டம்பர் 15 வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கிறதாலும் செப்டம்பர் 15க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நோக்கி உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி செப்டம்பர் வரைக்கும் அப்புறம் சக்ஸஸ் அனுபவிக்க வேண்டியதான். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களானால் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. பழகிற மக்களிடம் கவனம் தேவை. எல்லாத்தையுமே கொஞ்சம் அலால்ட்டாக இருக்க வேண்டிய வாய்ப்பு. கொஞ்சம் வேலை பொழுது இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. கொஞ்சம் தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். 60 வயது தாண்டிய ரோஹி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வீட்டாக இருந்தாலும் வீட்டில் ஒரு வேலை இங்கேருந்து அங்கே நடந்துட்டு வரதே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ரோஹி நட்சத்திரக்கு இந்த உடல் உபாதைகள் மட்டும்தான். மற்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீங்கள் எதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் தேவைப்படுறீங்களா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கடக்கும். 60 வயது தாண்டியவர்களுக்கும் கொஞ்சம் பண ரீதியான ஒரு முடக்க நிலையை அது உருவாக்கலாம். 15 தேதிக்கு அப்புறம் முதல் 15 நாட்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகேவா? ஓகே. இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மையை கொண்டு வந்து தரும். முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமை தேன் கொடுத்து வழிபாடு செய்துவாங்க. அதுவும் நாகாபரணம் சூரிய சிவனுக்கு நீங்கள் தேன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வர ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டான ஒரு பிளஸிங் சிவன் கிட்ட இருந்து வாங்க முடியும். ரோகிணி அப்படின்னாலே சந்திரன் அர்த்தம். சந்திரனுடைய ஆளுமையை வச்சுட்டு இருக்காரு. அந்த இடம் அந்த சந்திரன், அந்த சுக்கிரனோட வீட்டில் அந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நட்சத்திரம். சந்திரனாலே அம்பிகை தான். அம்பிகை வழிபாடு ஒன்று போதும் உங்களுடைய அத்துணை விதமான அல்லல்களிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு. அப்ப தலையில் பிறைசூடிய அம்பிகை, ராஜராஜேஸ்வரி மாதிரி, லலிதாம்பிகை மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை உபாசனை செய்ய இல்லையா, பேசாம யூடியூப்ல போய் லலிதா திருசக்தின்னு ஒன்று இருக்கும். 300 ஸ்லோகம் தான். அதை யாரெல்லாம் காது கொடுத்து ரோஹி நட்சத்திரக்காரர்கள் கேட்குறீங்களோ அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய தடைகளிலிருந்து நிவர்த்தி கண்டிப்பாக கண்கூடாக தெரியும். எண்ணி ஒரு 3 நாள் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் மேஜிக் நடக்கும். அதனால லலிதா திருசதி படிக்க வேண்டிய நேரம், அதை மட்டும் படிக்க சூப்பரா இருக்கு.